Hello friends, welcome back to another video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா BOAT ROCKERZ 255F இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டோட ஃபுல் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். என் சைடுல வந்து இருக்கு பாருங்க, அதுதான் வந்து 255 இயர்ஃபோன். நாங்க வந்து இந்த இயர்ஃபோனை வந்து ஒரு 1 மந்தா வந்து ஃப்ரெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நான் வந்து இப்போ 1 டேவா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வந்து இந்த ஹெட்செட்டை வந்து எந்த ஒரு மெயினா பாப்புலரா இருக்கிற தமிழ் சேனல்லையும் வந்து கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. முன்னாடி வந்து 255 வந்து ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. போட்க்கு வந்து 2019 ரிலீஸ் ஆன ஹெட்செட். ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து 255F வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க வீடியோல போவோம். கண்டென்ட் வந்து என்ன இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன். பாக்ஸ் அப்படியே திருப்பினா இதுல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1500 பட்ஜெட்ல ப்ளூடூத் வெர்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டைப் சி சார்ஜரும் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பாக்ஸ் வந்து பிரிச்சிடலாம். நாங்க வந்து இதுல பிளாக் கலர் வந்து வாங்கிக்கிறோம். பாக்ஸை ஓபன் பண்ண உள்ளவே மாதிரி ஹெட்செட் வந்து வரும். ஹெட்செட் நீங்க பார்த்தாலே பிளாஸ்டிக் பில்டு. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் வந்து பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து ஆன் பட்டனு, இன்னொன்னு வந்து பிளஸ் பட்டனு, இன்னொன்னு வந்து மைனஸ் பட்டனு. இங்க சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் டிக்ரீஸ் பண்றதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓரமா வச்சிருவோம். நெக்ஸ்ட் இதுல வந்து 3 டைப் ஆஃப் இயர்பட் வந்து கொடுப்பாங்க. ஒன்னு வந்து ஸ்மாலு, இன்னொன்னு மீடியம், இன்னொன்னு வந்து லார்ஜ் வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் வந்து இருக்கு. நான் வந்து இந்த ஹெட்செட்ல இன்னொரு இயர்பட் வந்து போட்டு வச்சிருக்கேன். இதை எடுத்து சைடாக வச்சிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 இயர்க்கான வாரண்டி கார்டு கொடுப்பாங்க. அடுத்தது அவங்க என்னென்ன பிராண்ட் ஆஃப் இயர்போனு அது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வாங்க இந்த நெக் பேண்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க ஆன் பண்ணக்குள்ளே 3 செகண்ட்ஸ் வந்து பிரஸ் பண்ணாலே போதும், ஆன் ஆயிடும். ப்ளூ கலர் லைட் வந்து இண்டிகேட் ஆகும். இப்போ இன்கேஸ் வந்து ஆன் ஆச்சுன்னா அதே மாதிரி வந்து நம்ம ஆஃப் பண்ணக்குள்ளே ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து எரியும். நெக் பேண்ட் வந்து ஆஃப் ஆகுள்ளே. இந்த இயர் பேண்ட்ல ப்ளூடூத் 5 சப்போர்ட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியோ டெக்னாலஜி. இதுல வந்து 10mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 10mm டிரைவர்னால ஒரு நல்ல பேஸ் குவாலிட்டிக்கான சவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இங்கே இந்த ப்ளூடூத் ஹெட்செட்ல. அடுத்தது இதுல வந்து டியூவல் பேரிங் கொடுக்குறாங்க. டியூவல் பேரிங் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க அட் அ டைம்ல 2 டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சரா நான் இதை பாக்குறேன். அடுத்த ஃபீச்சர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹெட்செட்ல மேக்னெட்டிக் இயர்பட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நெக்ல வந்து போடக்குள்ளே இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க டிரைவிங் பண்றீங்கன்னா இதே மாதிரி மேக்னெட்டிக் இயர் டிப் இருக்குள்ள உங்களுக்கு காத்துல வந்து பறந்து போகாம ஒரு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்த ஃபீச்சர் நீங்க பாத்தீங்கன்னா அப் டு 8 மணி நேரம் வந்து சார்ஜ் வந்து நிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க யூஸ் பண்ணி பார்த்ததுல 6 to 7 ஹவர்ஸ் தான் வந்து யூஸ் ஆச்சு. 8 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நிக்கவே இல்லை. வந்து இந்த ஹெட்செட்டை வந்து எந்த ஒரு மெயினா பாப்புலரா இருக்கிற தமிழ் சேனல்லையும் வந்து கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து 255 வந்து ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. போட்க்கு வந்து 2019 ரிலீஸ் ஆன ஹெட்செட். ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து 255F வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூடூத் 5 வந்து சப்போர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ப்ளூடூத் 4.1 தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க 255ல. இப்போ 255Fல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஹெட்செட்டை 1500 பட்ஜெட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்தது மெயின் ஃபீச்சர் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து 10mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இந்த ஹெட்செட்ல கிடைக்கும். இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஹெட்செட்ல யூஸ் பண்ணிக்க பிளாஸ்டிக் வந்து பிரீமியமா தான் இருக்கு. ஆனாலும் வந்து மெட்டாலிக் வந்து கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன போட் 330ல வந்து மெட்டாலிக் பாடி தான் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம் 1500க்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு 1000க்குள்ளார வந்து ஆஃபர்ல கிடைச்சா நீங்க இந்த ஹெட்செட்டுக்கு கண்டிப்பா வந்து போகலாம். ஏன்னா வந்து 1000க்கு வந்து நீங்க இந்த ஹெட்செட்டை வாங்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணியா வந்து இருக்கும்.
அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து 6 ஹவர்ஸ் தான் வந்து பேட்டரி டைமிங் வந்து இருக்கு. பட் ஆனா கம்பெனி வந்து என்ன சொல்றாங்கன்னா 8 ஹவர்ஸ் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. பட் ஆனா 1 ஹவர் வந்து இவங்க எக்ஸ்ட்ராவே வந்து சொல்லி மார்க்கெட்டிங் வந்து பண்ணிருக்காங்க. மற்றபடி வந்து எனக்கு இந்த ஹெட்செட் வந்து எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து கிளியரா இருக்கு. நீங்க 1000 பட்ஜெட்டுக்கு வாங்குனீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியா வந்து இருக்கும். வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ வேணும்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிவ்யூ போட ட்ரை பண்றேன். சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. அந்த வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.